ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி 200 விவசாய கிராமங்களை அழிச்சு. அதுல எதிர்த்து நின்ன ஒரே கிராமம் தன்னூத்து. அதுக்காக அவங்க கொடுத்த விலை 9 விவசாயிகளோட உயிர். இந்த கொடுமைகள் உங்ககிட்ட தெரிய முயற்சி பண்ணி பண்ணி முடியல. 3 வேளை பசிக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அதை விவசாயம் பண்ணவங்க ஞாபகம் என்னைக்கா வந்திருக்கா? கடந்த 10 வருஷத்துல 12,456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000க்கு மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 1,67,812 விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி ஆத்துல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறான். இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்கிறது கிடைக்கும்? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. தன்னூத்து கிராமம் மட்டும் இல்ல, சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயம் நிலவாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு சிட்டியில கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு துணி தைக்கிறான், சாக்கடாடுறான். இப்போ மீத்தேன் வாயு அதை எடுக்கிறதுக்காக தஞ்சாவூர், நாகப்பட்டினம் 2 டிஸ்ட்ரிக்ட்லையும் 1,64,819 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்க. அந்த விவசாய குடும்பம் பசியில சாக போகுது. 5,000 கோடி. எப்படி? 5,000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால் அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகள் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5,000 ரூபாய் கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கல. இத சொல்லதான் டிவி சேனல்கிட்ட கேட்டோம். ஆனா டிவில லேகியம் விற்கவும், சமையல் செய்யவும், டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு. ஒரு கிராமம் அழிய போறது சொல்ல 2 நிமிஷம் இல்லை. இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம்னு நாங்க சொல்ல வரல. குடிக்கிற பால்ல இருந்து தயார் பண்ற சோப்பு வேணும். முட்டை, மீன், கேரட்ல இருந்து தயார் பண்ற ஃபேர்னஸ் கிரீம் வேணாம். தக்காளி, ஆரஞ்சு, பாதாம் தயார் பண்ற அழகு சாதன ஃபேக்டரி வேணாம். இந்தியாவில் விட்டமின் குறைவுனால ஒரு நாளைக்கு 5,000 குழந்தைங்க இறந்து போறாங்க. ஒரு நாளைக்கு